அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். யாருக்குத்தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கிறது? பிரச்சனையே வாழ்க்கையாக இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். பிரச்சனைகள் வருவதும் போவதும் சர்வசாதாரணம். வந்த பிரச்சனை போன பிறகு வேறு பிரச்சனை வந்தால் நம்மால் சமாளிக்க முடியும். வந்த பிரச்சனை போவதற்கு முன்பாகவே வேறொரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக ஏற்படும் பொழுதுதான் நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடன் பிரச்சனையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்கள் என்றால் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கான நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. மிக மிக எளிமையான பரிகாரம் தாங்க. திங்கட்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போங்க. எந்த திங்கட்கிழமைனாலும் போங்க. காலையில போகலாம் அல்லது சாயங்காலம் போகலாம். எப்போ உங்களுக்கு சாத்தியமோ அப்போ போங்க. அப்போ போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அபிஷேகத்துக்கு 10 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுங்க, அல்லது 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கி கொடுங்க, அல்லது 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் எண்ணெய் வாங்கி கொடுங்க. என்ன முடியுமோ அபிஷேகத்துக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு கோவிலே அமர்ந்து, கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல, ஆனால் அந்த கோவிலில் மூலவர் எந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்காரோ அந்த திசையை பார்த்தவாறு நீங்களும் உட்காரணும். உட்காந்துட்டு ஓம் அங் சிவாய நமக, ஓம் அங் சிவாய நமக என்னும் மந்திரத்தை உச்சரிங்க. 9 திங்கட்கிழமை இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதை மாதிரி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்றத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், உங்களுக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். மந்திரத்தை இத்தனை முறையில் தான் சொல்லணுமா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கோவிலில் அமர்ந்து சொல்லுங்க. அதே போல் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் புதிய யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நேரம் கிடைக்கும் போது உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். சிவனருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.